யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கற்பனையை உங்களுக்கு தருகிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையான ஒரு கட்டளை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒரு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி ஒரு புதிதான கட்டளை என்று யோசித்து பாருங்கள். அது ஒரு புதிதான கட்டளை தான். பழைய கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல அடுத்தவர்களிடத்தில் அன்பாயிரு. புதிய கட்டளை இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்கிறார்? நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருங்கள். இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே அன்பாக இருந்தது போல நான் பிறரிடத்திலே அன்பாக இருக்க வேண்டுமாம். இதே கட்டளையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமான செய்தி கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எப்படி அன்பாக இருந்தார்? அவர் என்னிடத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ அதுபோல நான் அடுத்தவங்கிட்ட அன்பாக இருக்கணுமாவே? அப்படித்தானே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எப்படி அன்பாக இருந்தார் என்பதை நாம் அறியும் போதுதான் நாம் பிறரிடத்திலே அதே அன்பை எப்படி கொடுப்பது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஏராளமான விளக்கங்களை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதுதான் வேதத்தின் ஆதார சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை அளப்பதற்கோ அதை அறிவதற்கோ உரிய ஆற்றல், உரிய அறிவு நமக்கு கிடையாது. ஆகவே அது ஒரு பெரிய விஷயம் என்றாலும் சில கோணங்களில் நாம் இதை தியானிக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி என்னிடத்தில் அன்பாக இருந்தார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கடவுள் என்பவர் உடல் உருவம் இல்லாதவர். தேவன் ஆவியாயிருக்கிறார். கடவுளுக்கு வடிவம் இல்லை, உருவம் இல்லை. ஆதியிலே இந்த உலகத்தை படைத்த போது இயேசு கிறிஸ்து இருந்தார். வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உலகம் படைக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்பொழுது அவருக்கு உடல் என்று ஒன்று இல்லை. உங்களை போல என்ன போல ஒரு மனிதனாக உடல் என்று ஒன்று அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, இன்றிலிருந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்து பிறந்தார். அதைத்தான் இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்கிறது. உலகத்தின் மனிதர்களாகிய பிள்ளைகளாகிய நாம் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு உடலை கொண்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்கின்றோமோ அது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இந்த உலகத்தில் நடைபெற்ற அதிசயங்களில் எல்லாம், உலகத்தில் நடைபெற்ற சம்பவங்களில் மிக பிரதானமான சம்பவம் எது என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு முதல் பதில் என்ன தெரியுமா? கடவுள் மனிதனாக இந்த மண்ணுக்கு வந்ததுதான். சகலத்தையும் படைத்த ஒரு தெய்வம், வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத ஆண்டவர் என்று நாம் பாடுகின்றோமே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நான் காண்கின்ற நட்சத்திரங்கள் அண்ட சராசரங்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கின தெய்வம் ஒரு மனிதனாக இந்த மண்ணிலே பிறப்பெடுப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். அவருக்கு அப்படி எந்த தேவையும் இருக்கவில்லை அன்பானவர்களே. ஆனால் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களைப் போல என்னைப் போல மனித உடலோடு இந்த மண்ணிலே வந்தார். ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே பிறந்தார். இப்படிப்பட்ட ஒரு உடலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அது அவர் நம்மேல் வைத்த அன்பு.
வந்தது மாத்திரமல்ல, ஒரு ஏழையின் வீட்டிலே வந்தார். பரம பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனை ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் அல்லவா, குழந்தையாக பிறப்பதற்கு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடித்தானே சாஸ்திரிகள் வந்தார்கள். அப்படியானால் அவர்களை ஒரு ராஜ அரண்மனையில் அல்லவா அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே ராஜ அரண்மனையிலே வந்து பிறந்திருக்கலாமே. ராஜ அரண்மனை என்பது சகல சந்தோஷங்களும் உடைய இடம். கடினப்பாடே கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை, மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்கின்ற ஒரு இடம். அங்கே வந்து சோகமாக பிறந்திருக்கலாம் அல்லவா. பிறந்தார் ஆண்டவர். எங்கே வந்து பிறந்தார்? மரியாள் யோசேப் என்கிற ஏழைகளுடைய வீட்டில் வந்து பிறந்தார். பிறப்பதற்கு ஒரு இடம் இருந்ததா அவருக்கு? இல்லை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஏழைகள் இருந்தாலும் இப்படி ஒரு பிறவியை யாரும் எடுத்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு கீழான ஒரு இடத்துல, மாட்டு தொழுவத்திலே ஒரு இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். தன்னுடைய குமாரன் பிறப்பதற்கு பிதாவாகிய தேவன் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியுமில்ல. ஏன் செய்யலை? ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் கடைக்கோடி மனிதனாக பிறக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். இயேசு கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த உலகத்திலே மிக கடினப்பாடு உள்ள ஒரு ஏழையின் இல்லத்திலே வந்து பிறந்தார். பிறந்தது மாத்திரமல்ல, அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து மொத்தம் 9 பேர் உண்டு. இவர் தான் மூத்தவர், இயேசு கிறிஸ்து. ஒரு வீட்டில் மூத்த மகன்னு அந்த ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மூத்ததான் பிறக்கக்கூடாதும்பாங்க. நான் என்னுடைய வீட்டிலே மூத்த மகன், எனக்கு கீழே 7 பேர். ஆகவே மூத்த மகனாக பிறந்தால் அதில் சில சிரமங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆகவே அந்த பாடுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்த போதிலும் தன்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து உணவு கொடுத்தார். அற்புதத்தினால் உணவு கொடுக்கவில்லை. 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார்ல, அந்த இயேசுவானவருக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள 9 பேருக்கு தினம் தினம் அற்புதத்தினால் காலை உணவு, மதிய உணவு, சாயங்கால உணவு கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியவில்லை, கொடுக்கவில்லை. அது அவருடைய அன்பு, மருமக்கள் மேல் வைத்த அன்பு. வேலை செய்தார், களைப்படைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பசியோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, என்னென்ன தேவைகள் வருமோ எல்லாம் வந்தன. அவர் வீட்டில் பிரச்சனை வராமல் இருந்திருக்குமா? 7 பேர் இருந்தாங்கல்ல இயேசுவையும் சேர்த்து. ஆகவே சகோதர சகோதரிகளால் நிறைஞ்சிருக்கிற ஒரு வீடு, வசதியான ஒரு வீடு கிடையாது. ஒரு ஏழை குடிசையாக இருந்திருக்கலாம். ஒரு தனியாக ஒரு அறை ஜெபம் பண்ணுவதற்கோ எதற்கோ ஒரு தனியான ஒரு இடம் கூட இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து, நம்ம ஊரில் சொல்றோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து வாழ்ந்தார். இது ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பலருக்கு உதவி செய்திருப்பார். ஏனென்றால் அது ஒரு அருமையான சம்பவத்தில் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எது? கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அற்புதம். அங்கெல்லாம் திருமணங்கள் இரவு நேரத்தில் தான் நடக்கும் பலஸ்தீனாவில். அப்படி ஒரு இரவு நேர திருமணத்தில் திடீர்னு திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. நிறைய விருந்துக்காங்க அவருங்க வந்ததுனாலே இருக்கலாம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இயேசுவின் தாயார் வந்து ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். என்ன தகவல்? மகனே, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அது ஒரு சங்கடமான ஒரு செய்தி இல்லையா? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைப்பா. ஏன் இயேசுவின் தாயார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க? ஏன்னா இயேசுவின் தாயாருக்கு நன்றாகவே தெரியும், தன்னுடைய மகன் ஏதேனும் ஒரு தேவை வந்தால், ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரிப்படுத்துவதில் முனைப்பாக இருப்பார் என்று தன்னுடைய மகனை குறித்து மரியாள் அறிந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் இது, மறந்துடக்கூடாது. அதனால மரியாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் மூலமாய் ஒரு திராட்சரசம் கொடுப்பார் என்று மரியாள் நினைத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை? இது முதலாவது அற்புதம். இதுவரை அவர் அற்புதமே செய்யலை. வீட்டில் உள்ளவங்களுக்கே அற்புதத்தின் மூலம் உணவு கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் என்றால், ஏதேனும் ஒரு வழியில்
ஒருவேளை ஏதாவது கடைக்கு போய் கதவை தட்டி அந்த கடையை திறந்து அங்கிருந்து சாதனம் வாங்கி ஏதாவது ஒரு வழியில் அவர் இதை சரி பண்ணுவார். ஏனென்றால் அவ்வளவு தூரம் பிறரிடத்தில் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார், கரிசனை உள்ளவராக இருந்தார். தன்னுடைய கைக்கு ஒரு வேலை கிடைத்தால் அந்த வேலையை சரியா செய்வார். அப்படி செய்யாத ஒரு மகனாக இருந்திருந்தால் அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்பாங்களா? மகனே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிக்க மாட்டாங்க. செய்யாத ஒரு மகன், உதவி செய்யாத ஒரு மகன் என்று வையுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அம்மா என்ன பண்ணுவாங்க? அவன்கிட்ட போய் சொன்னால் அவன் எரிஞ்சு விடுவான். என்கிட்ட சொல்லி என்னத்துக்கு இந்த நடுராத்திரி 11 மணிக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படி என்று கோபப்படுவான் என்று எண்ணி ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு தெரியும், தன்னுடைய மகனுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி போனால் அதற்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். பரிகாரம் கிடைச்சதா? கிடைத்தது. இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது கொஞ்சம் கடுமையான வார்த்தை மாதிரி இருக்கிறதே, ஆண்டவர் இந்த கடுமையான வார்த்தையை ஏன் சொன்னார்? அன்பானவர்களே, இது முதலாவது அற்புதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் உட்பொருள் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், அம்மா, இது உங்களுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள ஒரு காரியம் அல்ல, இது பிதாவுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள ஒரு காரியம். இது உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது ஒரு அற்புதம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஏனென்றால் இது முதல் அற்புதம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இது பிதாவிடத்தில் நான் அனுமதி கேட்டு செய்ய வேண்டிய ஒரு அற்புதம். ஆகவே கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசுவின் தாயாருக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய மகன் ஏதேனும் ஒரு வழியில் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் காண்பார் என்று தெரியும். அதனால் இயேசுவின் தாய் வேலைக்காரர்களிடத்தில் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து விடுங்கள். அன்பானவர்களே, ஒரு அற்புதம் நடந்தது. நான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பற்றி பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே முதல் ஆண்டிலிருந்து 30 வயது வரைக்கும் அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை குறித்து நான் பேசுகிறேன். அவர் ஏழையோடு ஏழையாக இருந்தார், எளியவர்களிடம் இரக்கம் உள்ளவராக இருந்தார், எங்கேனும் உதவி தேவைப்பட்டால் உடனே உதவி செய்தார். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அவர் தம்முடைய 30வது வயதில் ஊழியத்திற்காக புறப்படும் போது யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனிடத்திலே ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். வானத்திலிருந்து எழுந்த சத்தம் என்ன? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, 30வது வயதுல ஊழியத்தை தொடங்கும் போது, இன்னும் ஊழியம் நடத்த தொடங்கல, ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உம்மிடத்திலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்படி அந்த 30 வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாரா? பண்ணல. ஒரு அற்புதமாவது செய்தாரா? செய்யவில்லை. யாருடைய பார்வையற்றவர்களின் கண்களை திறந்தாரா? திறக்கல. கால் வழங்காத மனிதனை நடக்க செய்தாரா? செய்யல. ஒரு அற்புதமும் செய்யவில்லை. பின்ன என்ன பண்ணாரு? லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 12வது வயதில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? அவர் நாசரேத்தூருக்கு போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. 30 வருஷம் அதைத்தான் செய்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செய்தார். பிதாவாகி தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. பிதாவாகி தேவன் அந்த 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 செயலை பார்த்து பிதாவாகி தேவன் மனமகிழ்ச்சி அடைந்தார். ஏன் புள்ள எப்பேற்பட்ட ஆளு! அவர் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையாக இருந்தவர் அப்படி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலாகி தரை மட்டும் தம்மை தாழ்த்தி இந்த மண்ணிலே வந்து 30 வருஷம்
ஒரு ஏழையின் வீட்டிலே வாழ்ந்தார். அன்பானவர்களே, இது இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு. இப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களிடத்தில் எப்படி அன்பா இருந்தேனோ அது போல நீங்கள் உங்கள் அயலாரிடத்தில் அன்பாக இருங்கள். இந்த 30 ஆண்டுகால வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவரே ஒரு ஏழையின் வீட்டிலே பிறந்தார். ஆகவே நான் செல்வந்தனாக இருக்கிறேன் என்கிற பெருமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க கூடாது. நான் அழகுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற பெருமையும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுல நிறைய பேருக்கு பெருமை உண்டு. அந்த பெருமையும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இல்லை என்றால் நான் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், நான் ரொம்ப படித்தவன், இல்லை நான் ஊழியக்காரன், நான் பிரசங்கி, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நான் என்னை சிறந்தவன் என்று எண்ணிக்கொள்ள கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு ஏழையோடு ஏழையாக, உலகத்தால் ஒருத்தராலே கவனிக்கப்படாத ஒருவராக, ஊழியமே செய்யாதவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவே எவ்விதத்திலும் நம்மை மேன்மையாக எண்ணிக்கொள்ள நமக்கு உரிமை இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனசுல எப்பவுமே நான் அடுத்தவரை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் வேண்டாம். பிறர் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் வேண்டும். உடனே அதை தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்காதீங்க. அது தாழ்வு மனப்பான்மை அல்ல, அது தாழ்மையுள்ள மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்மையுள்ள மனப்பான்மை வேறு. தாழ்வு மனப்பான்மை என்பது என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றுக்கு லாயக்கற்றவன், அதனால நான் சோம்பலா இருப்பேன் அப்படி என்று நினைத்து கொண்டு ஓய்ந்திருப்பது அதல்ல. தாழ்மையாய் இருப்பது என்பது நான் எந்த விதத்திலும் பிறரை விட விசேஷித்தவன் அல்ல, எல்லாரும் எனக்கு நிகரானவர்களும் எனக்கு என்னை விட பெரியவர்களும் தான், எல்லாரும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் தான் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தாழ்மையுள்ள இருதயம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருடைய காரியங்களிலே அதிக கவனம் உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவனுடைய குணம். இயேசு கிறிஸ்து என்ன வேலை செய்தார்? தச்சு வேலை, ஸ்டூல் செய்கிறது, பெஞ்சு செய்கிறது, மேசை செய்கிறது, நாற்காலி செய்கிறது, இந்த வேலையெல்லாம் தானே ஆண்டவர் செய்தார். யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஸ்டூலுக்கு என்ன விலைன்னு கேட்டால் 300 ரூபான்னு சொல்கிறாரு வைங்க, அந்த ஊர் காசில் ஒரு விலையை சொல்லியிருப்பார். உடனே அவங்க என்னிடத்துல காசு இல்லை, 250 ரூபா தான் இருக்குது, தருவியா பிள்ளை அப்படின்னு கேட்டால் இயேசு என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை 300 ரூபா தந்தா தான் தருவேன் அப்படின்றாரா? நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். கொண்டு போங்கம்மா, கிடைச்சா தாங்க, இல்லைன்னா விட்டுருங்க பாரு. இப்படி ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுத்துட்டே இருந்தாருன்னு வைங்க, அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? கொடுக்க முடிஞ்சவனும் கொடுக்க மாட்டான், தெரியுமா? அதான் மக்களுடைய குணம். 500 ரூபா கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிறவங்க கூட இதை 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாமான்னு பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஏமாற்றி இருப்பாங்க. நல்லவங்கள் ஏமாற்றப்படுவது சகஜமான ஒரு காரியம். ஆண்டவர் அதையெல்லாம் கணக்கிலே எடுத்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை குறித்து அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தைன்னா என்ன அர்த்தம்? மனநிலை. பழைய திருப்புதல் வேதத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு திருவிழியை ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. அப்படின்னா இதை வாசித்தா புரிஞ்சுக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலை உங்களிலும் இருக்க கடவுது. அவரிடத்தில் இருந்த மனநிலை என்ன? தாழ்மை. தாழ்மை. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அவர் தாழ்மையாய் இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே அப்படி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அதுபோல நாம பிறரிடத்திலே தாழ்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதில் அதிக கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவரையும் தரம் தாழ்த்தி நினைக்க கூடாது. அப்படி நினைக்கும் போது நமக்குள்ள பெருமை வரும். நம்முடைய கல்வியை குறித்து, செல்வத்தை குறித்து, குலப்பெருமையை குறித்து, சாதி பெருமையை குறித்து எந்த பெருமை நமக்குள்ளே வந்தாலும் தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே செயல்படவில்லை என்று அர்த்தம். ஏழைகளை, நோயோடு இருக்கிற மக்களை நாம் கரிசனையோடு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிந்திய கால வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நோயுற்றவர்களை அவர் தொட்டார். குஷ்டநோயை தொட்டார். ஒரு ஏழை விதவையின் மகன் மரித்து போன பொழுது ஆண்டவர் அங்க போய் நின்றார். லாசருவின் கல்லறை இடையிலே கண்ணீர் விட்டார். லாசருவின் கல்லறைக்கு முன்னால ஆண்டவர் நிற்கும் போது ஏன் அவருக்கு கண்ணீர் வந்தது? அவருக்கு தான் நல்லா தெரியுமே இந்த லாசருவே அவர் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு. ஏன் கண்ணீர் விட்டார்? அவர் தானே அவனை உயிரோடு எழுப்ப போறாரு. தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார் அல்லவா? பின்ன ஏன் கண்ணீர் விட்டார்? ஏன் கண்ணீர் விட்டார் என்றால், மரணம் என்பது மனு மக்களுக்கு எவ்வளவு வேதனையை தருகிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். மரணத்துக்கு பின் மனிதன் உயிரோடு எழும்புவான் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தும் மனிதர்கள் மரணத்தின் நிமித்தமாக எவ்வளவு கலங்குகிறார்கள். உங்களுடைய பெற்றோர் இறந்து போனால் நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்களா? எவ்வளோதான் அவங்க வயசாகட்டுமே, வேணா 90 வயசு 100 வயசு ஆகட்டுமே, எத்தனை வயசாகி அவர்கள் மரித்து போனாலும் மனசு கலங்குமோ? கலங்காதா? கலங்கு இல்லை. அந்த அன்பை இயேசு உணர்ந்தார் அன்பானவர்களே. ஆகவே அவர் கண்ணீர் விட்டார். அது போன்ற ஒரு அன்பு நமக்கு வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் அயலாரிடத்திலே அன்பாக இருங்கள். அவர் எப்படி நம்மிடத்திலே அன்பாக இருந்தார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த மண்ணிலே வந்தார். யாரையும் அவர் பாகுபாடு பார்க்கவில்லை. ஒரு ஏழையை கண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனசிலே ஒரு ஆசை இருக்கிறது. உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து அப்படி தூக்கி, அல்லது 5 ரூபா துட்டை எடுத்து தூக்கி அவர் கையில் நம்ம கைப்படாமல் ஜென்ரல் அப்படி ஒன்று போட்டோம். ஏன்? தொட்டா அழுக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? செய்யலை. நாம் அடிக்கடி பார்க்கிற நோயுற்றவர்கள், முதியவர்கள், ரோட்டு ஓரத்திலேயே படுத்து தூங்கி அங்கேயே எழும்புறவங்க, அவர்களிடத்துல நமக்கு ஒரு அன்பு இருக்கிறதான்னு யோசித்து பாருங்க. ஒரு கரிசனை இருக்கும். ஏதாவது நம்மளால என்னதை கொடுத்துட்டு போயிடலாம். யார்கிட்டையாவது நீங்கள் கொஞ்சம் பேசி பார்த்துருக்கீங்களா? ஐயா, எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு வீட்டில் யாரும் சொந்தக்காரங்க கிடையாதா? பிள்ளைகள் இல்லையா? இல்லை சொந்த வீடு இல்லையா? உங்கள் ஊர் ஏது? எப்பாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பார்த்தது இல்லைல்ல. அவர்களை பார்த்தால் சில நேரங்களில் நமக்கு வெறுப்பு வரும். சிலருக்கு வெறுப்பு வராது, அதே நேரத்தில் அன்பும் வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும். நான் உங்களிடத்தில் எப்படி அன்பா இருந்தேன், அது மாதிரி நீ அவங்கள்ட்ட அன்பா இரு. நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு 2 கால்களும் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பலகை மாதிரி ஒன்றை செய்து அதில் வீல் வச்சு கையினாலே உருட்டிகிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா சிலர்? அப்படிப்பட்ட ஒரு வாலிபனுக்கு, சின்ன வயசுக்காரனுக்கு, ஒரு முதியவர் தினமும் மாலையிலே அவர் நடைப்பயிற்சி செய்யும்போது அவருக்கு காசு கொடுப்பார். அப்படி ஒரு நாள் எல்லா நாளும் கொடுப்பார். ஒரு நாள் அந்த வழியாக போகும்போது இவர் காசு எடுத்துக்கொண்டு வர மறந்து விட்டார். அவனை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. உடனே மெதுவாக அவன் பக்கத்திலே உட்கார்ந்து அவனிடத்துல சொன்னார், தம்பி,
நான் இன்னைக்கு காசு எடுத்து வர மறந்துட்டேன் அப்படின்னாரு. அந்த வாலிபன் உடனே கண்ணில் இருந்து பொலபொலபொலன்னு கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. உடனே இவருக்கு ஒரு சந்தேகம், காசு கொடுக்காதனால தான் அழுறானோ என்று நினைத்து, ஏப்பா காசு இல்லாதனாலே அழுற என்று கேட்டாராம். உடனே அவன் சொன்னானாம், நீங்கள் என்னை தம்பின்னு கூப்பிட்டீங்க பாருங்க, இப்படி ஒரு வார்த்தையை நான் இதுவரை கேட்டதில்லை. என்னை அன்போடு அழைக்கின்ற ஒரு சத்தத்தையும் நான் இதுவரை கேட்டதில்லை. என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என்னை தம்பின்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு மனசில் அழுக வந்துடுது. எவ்வளோ இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அன்பானவர்களே. ஆகவே எல்லாரிடத்திலும் அன்பு கொள்ளுகின்ற ஒரு இருதயம் வேண்டும். அந்த அன்பு எங்கே தொடங்கணும்? எங்கே தொடங்கணும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அன்பு முதல்ல எங்கே தொடங்கணும்? வீட்டில் தொடங்கணும். முதல்ல புருஷ மனைவிக்குள்ள தொடங்கணும். அடுத்து பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள தொடங்கணும். அடுத்தது மாமனார் மாமியாருக்குள்ள தொடங்கணும். அது மருமகள் மாமியாருக்குள்ள வரணும். இப்படி குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலே தொடங்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து கொண்ட அன்பு. ரோட்ல அடுத்து அன்பு செலுத்தணும். ரோட்ல போகிறவங்கள்ட்ட மேலே நாடுகளிலே ஒரு பழக்கம் உண்டு. மேற்கத்திய நாடுகளில் எதிரில் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு விஷ் பண்ணுவாங்களாம், அவரிடத்துல பேசுவாங்களாம். நம்ம ஊரில் அந்த பழக்கம் ரொம்ப இல்லை. யாரை பார்த்தாலும் பேச மாட்டோம், தெரிஞ்சவங்களை பார்த்தா பேசுவோம். அதுலேயும் சில நேரங்களில் தெரிஞ்சவங்களை பார்த்தாலும் பேச மாட்டோம். ஏன்னா அவங்க நமக்கு சண்டைக்காரங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பது எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. ஒருவேளை அந்த நபர் உங்களை வெறுக்கலாம், அந்த நபர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள், நான் என்னுடைய மனதிலே அந்த நபர் மீது கசப்பு வைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார் என்றால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக நம்மை நேசித்தார். நாம் பரிசுத்தர்களாக இருக்கிறதுனால அல்ல. நாம் ஏற்கனவே அவருடைய கட்டளையை மீறியவர்கள், ஆனாலும் நம்மை நேசித்தார். அதே அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி ஆண்டவர் நம்மை நேசித்தாரோ, எப்படி ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாரோ, அதுபோல நாம் எல்லாரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைப்பிடிப்பது லகுவானதா கஷ்டமானதா? இப்போ நான் சொன்ன இந்த கட்டளை கடைப்பிடிக்கிறது லேசான காரியமா கஷ்டமான காரியமா? ரொம்ப லேசான காரியம்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்க. ஆண்டவர் காணிக்க கொடுக்கறது லேசான காரியமா கஷ்டமான காரியமா? அது லேசாக கொடுத்துடலாம். ஆண்டவருக்காக வேலை செய்கிறது, பெண்கள் சங்க கூட்டம் வருது, இப்போ எல்லாரும் வந்து இன்னைக்கு சமையலுக்கு எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது செய்வீங்களா மாட்டீங்களா? என்ன சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் செய்வோம். காணிக்க கொடுக்கணுமா கொடுப்போம், வேலை செய்யணுமா செய்வோம். ஆனால் எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும்னா, அதிலும் ஆண்டவர் என்னிடத்தில் அன்பாக இருந்தது போல் அன்பாக இருக்கணும்னா அது கடினமான காரியம். அது உண்மையிலே கடினமான காரியம்தான். இல்லைன்னு நான் சொல்லலை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்க. அது பிரதான கட்டளை என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட அன்பாயிரு, அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. அப்போ நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவரே மற்ற எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே,
உங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதை என்னால் செய்ய முடியும், கோயிலுக்கு ஒழுங்காக வர்றதை என்னால் செய்ய முடியும், பைபிள் வாசிக்கிறதை என்னால் செய்ய முடியும், ஆண்டவருக்காக உழைத்து வேலை செய்கிறதை என்னால் செய்ய முடியும். ஆனால் எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறது என்னால் முடியலை ஆண்டவரே அப்படின்னா, உடனே அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். எதுக்காக சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளன்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தராரு? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்காக. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு எப்பொழுது நம்மால் முடியவில்லையோ, இல்லை எந்த கட்டளையை கடைபிடிக்க நமக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, கடினமாக இருக்கிறதோ, ஒரே ஒரு வழிதான் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை கேட்டு வாங்கிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய தூய ஆவியை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அவர் உள்ள வந்தால்தான் என்னால் இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியும். அவர் உள்ள வராமல் காணிக்க கொடுக்க முடியும். அவர் உள்ள வராமல் நான் ஆண்டவருக்காக உழைக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் அவர் உள்ளே வராமல் அன்பா இருக்க என்னால் முடியாது, எல்லாரையும் நேசிக்க என்னால் முடியாது, எல்லாரையும் சமமாக பாவிக்க என்னால் முடியாது, எளியவர்களிடத்திலும் கரிசனை கொள்ள என்னால் முடியாது. அது முடியணும்னா அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். அன்பானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராம். எது எது? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு பிள்ளைகிட்ட அப்பாவிடத்தில் பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆவியானவர் எதற்காக தரப்படுகிறார்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக. ஆகவே அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, மிக முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் அன்பா இருந்தது போல நான் என்னோடு வாழுகின்ற சக மனிதர்களிடத்திலே ஒரு இயல்பான அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை கடைபிடிக்க நம்மால் முடியாது என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தருகிறார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொடுப்பார். உங்களுக்கும் எனக்கும் உறுதியாக தருவார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆமென்.